சந்தைக்கு வந்ததுல டாப்புடா சரியா இருக்கு. நமக்கு பவர் சித்திரம் பக்கம் செலுத்தா இருக்கிறோம். இந்த ஆடி மாதத்துக்கு கோயில் கூட நிறைய இருக்கும். அதனால நம்ம கோயில் கூட சொல்லி தனியா வியாபாரம். அதனால நல்ல பெரிய பெரிய கடை கொண்டு வந்திருக்கோம். சரி, இதோ எங்க வாங்குறது இப்படி இருக்கு அவ்வளவு பெருசா? வீட்லயே போட்டு வளர்க்காங்க. அப்படியா? நாங்க வாங்கி சொன்னோம், ஊர்காட்டுல வளர்க்க சொன்னாங்க. இந்த கடை விலை ரொம்ப சொல்ல 35,000 சொன்னோம். கறிப்பைப்பு 40 கிலோ 45 கிலோ இருக்கும். கறிப்பைப்பு 40 கிலோ இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். உயிரிடம் எவ்வளவு இருக்கும்? உயிரிடம் 80 கிலோ 90 கிலோ இருக்கும். என்ன ரகம் இது? இது வந்து நம்ம நாட்டுல இந்த வேலையாட்டு ரகத்துல உள்ளது. அதோட சேர்ந்தது. ஆமா, கொஞ்சம் கிராஸ்னா கிராஸ். அதனாலதான் பருக்கு. இது நம்ம கடை தான். அப்படியா? ஆமா, ரெண்டுமே நம்ம கடை தான். எவ்வளவு சொல்றீங்க? இது விலை அங்கே 35,000 சொன்னேன். இதையும் 31 ரூபா 32 ரூபாய் கேட்டாங்க. கூட ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான் கையில விட்டுருவேன். இதுவும் கறி 40 கிலோ 45 கிலோ இருக்கும். வயசு இப்போ 2 வயசு இருக்கும். 2 வருஷத்துல 30,000 லோனுக்கு வளர்த்துருக்காங்க. வளர்த்துட்டாங்க. குன்னத்தூருக்கு வாங்கிட்டு போறோம். இது பக்ரீத் வளர்த்து வைக்கிறதுக்காக. மறுபடியும் அடுத்த பக்ரீத்துக்கா? ஆமா. இது 12 ரூபா சொல்லி 9 ரூபாய்க்கு கடைசியில் பண்ணிச்சு. ஏன் நாங்க ஒரு 8 ரூபாய்க்கு கேட்டோம். அவங்க 9 ரூபாய்க்கு 10 ரூபாய்னாங்க. கடைசியில 9 ரூபாய்க்கு போட்டு இருந்தாங்க. வீட்டுல எத்தனை குட்டி வளர்க்கீங்க? வீட்டுல இப்பதான் வாங்கிட்டு போய் 1. இதான் புதுசு. ஆமா. எப்படி உங்களுக்கு திடீர்னு ஆர்வம் வந்துச்சு? இல்ல முன்னாடி வளர்த்து வித்தோம். போன வருஷம் வித்தீங்களா? ஆமா, போன வருஷம் வித்தோம். நான் எவ்வளவு வாங்கினீங்க, எவ்வளவு வித்தீங்க போன வருஷம்? 2 ஜோடி 15,000 வாங்கினா கொடுத்து 30,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். பரவாயில்ல, மாசம் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் எத்தனை சேர்த்திருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வித்தா வாங்கி. நீ எத்தனை சேர்க்கணும்? இல்ல உன்னோட போதுன்னு நினைச்சு பார்க்க முடியல. ஆளு வீட்டுல புல் எடுத்து போடலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேலைக்கு வாங்க மாட்டாங்க எல்லாரும். இந்த இதுக்கு கூட்டு பண்ணை அங்க போய் நம்மளுக்கு ஆட்கள் வர மாட்டேங்க. வீட்டுல இருந்து தேடி வந்து வாங்க ஆட்கள் வர மாட்டாங்க. பழைய மாதிரி இல்லையா? ஆமா, பழைய மாதிரி ஆட்கள் இல்ல. முன்னால அதுக்கு முன்னால நல்லா வருவாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த கூட்டு குர்பானின்னு போட்டு இந்த கிலோக்கு கொடுக்கணும்னே பண்ணைகள் பெருகிட்டு. ஆமா, இங்க வர மாட்டாங்க. அதனால கிராமத்துல வந்து வாங்க மாட்டேங்க. வாங்க மாட்டாங்க. ஒரு ஆசைக்கு சரி ஒரு குட்டி கிடக்கட்டுன்னு ஒண்ணு போட்டா சத்தமெல்லாம் போட்டு கிடக்கும். கூட ஒரு வீட்டுல ஒரு விளையாட்டு ஒண்ணு கிடக்கு. கிடாவா ஆடா? ஆடு. கிடாமா எல்லாம் இருக்கு. அதுதான் வேலையாடு. வேலையாடு கொடியாடு 17 ரூபா சொன்னா 14 ரூபாய் இருக்கு. ஒரிஜினல் கொடியாடு. ஆமா, வயசுல ஒரு 4 வயசு இருக்கும். சரி, இதுக்கேத்த கிடா கிடக்கா பெரியதா இருக்கா? பெரிய கடானா அங்க பயிரா இருக்கும். இங்க இந்த கடா இல்ல. இது மாதிரி இங்க வாங்கணும். அதுங்கெல்லாம் வேங்க கடா இல்ல. இது ஆட்டுல பயிராவது. எங்க போய் வாங்கணும்? 8000 தான் போகணுமா? ஆமா, 8000 தான் போகணும். 8000 தான் கிடைக்கும். ஆமா. சரி, இதே மாதிரி இப்படி உயரமா இப்படி நெஞ்சு வருத்தா வாங்கணும்னு வந்தீங்களா? ஆமா, சென்னையாடு தான். எவ்வளவு ஆடு பாத்துட்டு வாங்குறீங்க? இது மாதிரி ஆடு இல்ல. இதான் அவர் நிறைய ஆட்டை பார்த்து ஆடு ஒரு ஆடு தான் பிடிச்ச ஆடு. சந்தைக்கு வந்ததுல இதான் பெஸ்ட் இன்னைக்கு ஆடுல. சரி அண்ணாதி, கொடியாடு வேலையாடு வாங்கல நமக்கு என்ன லாபம்? 2 குட்டி படம் குட்டி நமக்கு நாமரி வரும்ல வரதுக்கு நெஞ்சு வரைக்கும் வரும். ஆமா, 4 மாசத்துல நல்ல லெவலுக்கு கொடுத்துருவாங்க. வீட்டுல எத்தனை ஆடு கிடக்கு? வீட்டு ஒரு 10 ஆடு கிடக்கு. எல்லாம் இதே மாதிரி தானா? இது மாதிரி கிடையாது. அதுதான் பள்ளியாடு. பள்ளியாடு இன்னும் அதெல்லாம் மாத்தணுமோ? ஆமா. தேவநல்லூர். என்ன காரணம் செம்மறி குட்டி வாங்கிருக்கியா? இது கலர் குட்டி ஒட்டு. 8000 குட்டியா? ஆமா, 12,500 ஒரு குட்டி. 6 சில்லற. 6 மாசம் வளர்ப்பான். 6 மாசம் வளர்த்து வைப்பீங்க. இதுக்கு முன்னாடி இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்களா? ஆமா. 6 மாசம் கழிச்சு எவ்வளவு ரேட்ல போகும்? ஒரு குட்டி 12 ரூபா ரேட் வரும். வீட்டுல போட்டு வளர்ப்பீங்களா? மேட்சல் வீட்டுல என்ன தீவனம் கொடுப்பீங்க? சோறு கஞ்சி கடலப்பிண்ணாக்கு கோதுமை மாட்டோட மாடு கிடக்குது. வீட்டுல எத்தனை குட்டி கிடக்கு? வீட்டுல 2 நாட்டுக்குட்டி. 2 நாட்டுக்குட்டி. இதுதான் 8000 குட்டி. பாலும் கொடுக்கட்டே இருக்குமா? கொளால கடிக்குதுன்னா அனந்தம்பி குடிச்சிக்கு வாங்கிட்டு போறோம். ஜம்முன்னு இருக்கா? ஆடுகள்லாம் சூப்பரா இருக்குது. ஏன்னா ஆடு வந்து எதுக்காக வாங்கியிருக்கோம்னா, இப்போ கிடாயா புடிச்சிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 13,000 ரூபா சொல்லுதாங்க அப்படின்னா நாங்க ஒரு 17 ரூபா வரைக்கும் வித்துக்கலாம். சரிங்களா? இல்ல கோயில் கொடைகளுக்கு வித்துக்கலாம். ஆனா ஆடா வாங்கிட்டு போனோம்னா அது பெருகும், மேலும் மேலும் பெருகும் போது நாங்க ஒரு கிடாய் கோயிலுக்கு விட்டுக்கிடுவோம். மற்றபடி விற்கணும்னாலும் வித்துக்கிடுவோம். ஆடா வாங்கினா பெருகும், அதனால ஆடா வாங்கிட்டு போறோம். என்ன ரக ஆடுகள் நடந்து? இது வந்து வேலையாட்டங்கடானே. வேலையாடு ஒரிஜினல் தானா? ஆமா, எல்லாமே ஒரிஜினல் தானே. ஏன்னா மொத்தம் 3 சேர்த்து 50 ரூபா கிட்ட சொன்னாங்க. நாங்க 42 முடிச்சிருக்கோம். இந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கையிலே எல்லா சந்தையோட இங்க ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். குட்டிகளும் நல்லா இருக்கு. இதுல வந்து 2 குட்டி வந்து சென்னை ஆடு, ஒரு ஆடு மட்டும் சென்னை இல்ல. சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல நீட்டு போக்கா வளரக்கூடியது. மலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ செடிகள் எல்லாமே உயரமா இருக்கும். உயரமா இருந்தாலும் சாப்பிடும். மலையிலனா மலையை சுத்தி தான், ஃபாரஸ்ட்குள்ள போக முடியாது. சரிங்களா? அப்படியா? ஆமா. பழைய மாதிரி பெர்மிஷன் இல்ல? பெர்மிஷன் கிடையாது. நான் பாடசாலையில இருந்து வந்திருக்கோம். கிடா குட்டி ஒண்ணு வாங்கினோம். என்னோட இதெல்லாம் வந்து 7,500 ரூபாய். வெள்ளாடு எங்ககிட்ட இருக்கு. அதனால செம்மறியாடு ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி வாங்கினோம். இது 1 வருஷம் வளர்ப்போம். வளர்த்த உடனே நம்ம ரம்ஜானுக்கு பக்ரீத்துக்கு கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு நம்ம வித்துருவோம். எப்போதுமே வருஷம் ஒரு 4 குட்டி வளர்த்து வைப்போம். போன வருஷம் எவ்வளவு வாங்கினீங்க, எவ்வளவு வித்தீங்க? போன வருஷம் வீட்டுல உள்ள குட்டி 2 குட்டி இருந்தது.
அது வந்து 24,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். 43,000 ரூபாய்க்கு கொடுத்தோம் 2 குட்டி. பரவாயில்ல சூப்பர். ஆமா 2 குட்டி 43,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ வீட்டுல ஒரு குட்டி நிக்கி கிடா குட்டி, அது கூட இதை வாங்கி உடனே தான் வாங்கினோம். ஆனா நேற்று வெளியே போய் ஒரு வீட்டுல போய் கேட்கறதுக்காக போனோம். அங்க கொஞ்சம் விலை அதிகமா தெரிஞ்சது. ஆனா மேலப்பாளையம் சந்தையில் இன்னைக்கு சௌரியமா இருக்கு. ஆமா இன்னைக்கு விலை இந்த வாரம் விலை ரொம்ப கம்மி தான். இது இன்னும் ஒரு வருஷம் நான் வைக்கும் போது 25,000 ரூபாய்க்கு குறையில்லாம வளர்த்துருவோம். சரி, என்ன தீவனம் போட்டு வளர்க்கீங்க அப்படி வளர்க்குறது? நாங்க வந்து புண்ணாக்கு, தவிடு, வீட்டுல உள்ள கொலைகள், மற்றபடி தோட்டம் இருக்கு. தோட்டத்துல பற்றி தோட்டம் இருக்குன்னா உங்களுக்கு வயசு என்னாச்சு? எனக்கு வயசு 80. என் பேர் தங்கராஜ். அப்படியா? 80 வயசுல இவ்வளவு அழகா இருக்கீங்களா? இப்ப 40 வயசு 50 வயசுல நடக்க முடியலங்க. ஐயா நம்ம வந்து எந்த விடமா தப்பு தோண்டாம போறது இல்ல. ஆமா இது தண்ணி இனி அடிக்கிறதா மற்ற எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. என்ன அதனால நம்ம விவசாயம் உண்டு. விவசாயம் ஒரு 6 ஏக்கர் வச்சிருக்கோம். விவசாயம் பண்றோம். பால் மாடு வச்சிருக்கோம். அதோட ஆடு ஒரு 15 ஆடு நிற்கும். வெள்ளாடு செம்மறி ஆடும். இந்த குட்டி நம்ம வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஐயா. அப்படியா? என்ன ஊர் பண்ணீங்க? நான் திருநெல்வேலி முனிசிபல் கார்பரேஷன்ல டேங்க் ஆபரேட்டரா இருந்தேன். ரிட்டையர்ட் ஆகி 21 வருஷம் ஆச்சு. 81. ஆமா. சரி, இப்போ இளைஞர்கள் ஒரு 80 வயசுல வாழணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்களேன். ஏன்னா 40 ஹார்ட் அட்டாக் அதுங்க இதுங்க. அதாவதுயா நம்ம வந்து எந்த விதமான கெட்ட பழக்கமா, குட்கா பழக்கமா அல்லது தண்ணி அடிக்கிறதா போற வர இல்லாம நல்ல ஒரு நாட்டு பொருள்களா சாப்பிட்டோம்னாக்கா, அதாவது வீட்டுல உள்ள பொருட்களை, அதுவும் நல்ல விவசாயத்துல உள்ள நம்ம இது இல்ல கலப்படம் இல்லாத பொருள்கள் சாப்பிட்டாலே நம்ம நீண்ட நாள். நாங்குநேரி மருகால் குறிச்சி. ஓகே, என்ன காரணம் நினைச்சு கருப்பா வாங்கியிருக்காங்களா? பூரா அங்கனுடைய கோயில் கொடைகள் பூரா கருத்து கிடா தான் வெட்டுவாங்க. அது கணக்கு பண்ணி அவங்க பூரா கிடா வெட்டுறதுக்காண்டி வாங்கியிருக்காங்க. இதுல இருந்து குட்டி எடுத்து கருப்பு குட்டி கிடாவா விழுந்தா அதுக்காண்டி. அதுதான் ஸ்பெஷல். என்ன? ஆமா இது 12,000 ரூபா. 10 நாள்ல வேணும். 3 குட்டி போடும். நிறைச்சனை பால் வர்க்கம் எப்படி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. குட்டியை வளர்க்கும். அதுல எவ்வளவு? அந்த ஆடுகள் 20 ரூபா. ஒரு ஆடு 10,000 ரூபாய். 10,000 ரூபா. இது சென்னைனால கூட 2 ரூபா. ஆமா ஆமா. ஈனிட்டா இதோட விலை வேணும்னா 15-20 ரூபா தான். அதுல கருத்து குட்டி போட்டா சுத்த கருப்பை போட்டானே அதான் 20,000 மேல போயிருக்கு. இனியாச்சுன்னா கண்டிப்பா 3 குட்டி தான் விலையே வேறதான். என்ன ரகங்கள் நினைச்சு? எல்லாமே நம்ம நாட்டாடு தான். நாட்டாடு தான். நாட்டாடுல கருப்புல உயரம். ஒரு நல்ல பருவட்டு ஆடுகள். பருவட்டு ஆடு, கொடி ஆடு இதுவும் கலப்பு. சரி, இதுக்கேத்த கருத்த கடை இருக்கா? கடை அது கிடைக்கும். அங்க எப்படி கிடைக்கும்? பெரிய கடை கிடைக்கும். வயசுல எப்படி ஆடுகளுக்கு? ஆடு எல்லாமே 4 எத்து இனி இருக்கும். என்னது வெள்ளாட்டுக்கு வயசே கிடையாது. தண்ணிக்கணும். நம்ம பக்குவமா பேணுதை பொறுத்த. ஆமா அது வயசு கிடையாது. அது சாக தண்ணி ஈனிட்டே இருக்கு. உண்மைதான். நல்ல தீவனம் வச்சா நல்ல பக்குவமா பார்த்தா அது பாட்டு எத்தனை வருஷம் கிடந்துட்டே இருக்கும். கிடாயெல்லாம் ரொம்ப விலை. கருத்த கிடாய்க்கெல்லாம் வாங்க முடியாது. ஆடி ஆவணி அப்படிதான் இருக்கும். கோயில் கூட சீசன் முடிஞ்சோடனே குறைஞ்சிரும். சீசன் முடிஞ்சோடனே புரட்டாச்சி பார்த்தா எல்லாமே இறங்கி. அப்ப வச்சிருக்கவங்க விற்க கொண்டு வரலாம். இப்ப நிறைய கொண்டு வருவாங்க. கருப்பு வச்சிருக்கவங்க, கருப்பு கடை வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து வித்துட்டு போயிடலாம். ஆமா. சேர்மா தான். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 3 குட்டி வாங்கிச்சு. செம்மலை குட்டி வந்து 5,000 ரூபாண்ணா. இது வந்து 2,500 வெள்ளாடு. எல்லாம் வளர்ப்புக்கா? ஆமா வளர்க்குதான். எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளானு? கோயிலுக்கு வளர்க்கும். கோயில் கொடுப்பீங்கன்னா 6 மாசம் வளர்க்கும். 6 மாசம் கழிச்சு கோயில். பாளையங்குட்டை மார்க்கெட்டு கோட்டூர் கோயில் கூட பாரு. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கால்நாட்டி, அடுத்த செவ்வாய்க்கிழமை கூட அந்த கோயிலுக்கு வந்து பரம்பரையா இந்த நேரம் தான் வெட்டுவோம். நாங்க செங்குட்டி மாதிரி தான் வெட்டுவோம். ஆனா இந்த மாசம் கொடனால ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. இந்த குட்டி 13,500 நாங்க 11 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கோம். ஒரு மதிப்பு ஒரு 10 ரூபா கொடுக்கலாம், 9 ரூபானாலும் கொடுக்கலாம். ஆனா இப்போ அந்த ஆடி மாசம் கொடை விசேஷனால கொஞ்சம் ரேட்டை கூட போட்டிருக்காங்க. எத்தனை கிலோ கறி இருக்கும் மதிப்பு? இது எப்படியும் 10-11 கிலோ சம்திங் இருக்கும். நிறைய இந்த திருப்பு கருப்புல நிறைய வந்திருக்கு. இதுக்கு முன்னால கூட இப்படி வரத்து வரல. இந்த திருப்பு நிறைய வரத்துகள் நல்லா வந்திருக்கு. கோயிலுக்கு வரலாம். ஆமா, செழிப்பா இருக்கு. செழிப்பா திருப்பு வந்திருக்கு. ரொம்ப செழிப்பு. ஆனா எங்க இருந்தாலும் இந்த மேலப்பாளைய சந்தையில வந்து வாங்கலாம். எவ்வளவு குட்டினாலும் கிடைக்கும். எவ்வளவு குட்டினாலும் கிடைக்கும். அசராம வந்து வாங்கலாம். நல்ல கோயிலுக்கு ஏத்த குட்டி இந்த திருப்பு நல்லா அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலப்பாளையம் சந்தை கோயிலுக்கு ஒரு பெஸ்ட் நல்லா இருக்கு. ராமையம்பட்டி என்ன காரணம்? பொட்டு குட்டி வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்குன்னா நம்ம எத்தனை மாசம் குட்டி வாங்கினா கரெக்டா இருக்கும்? 3 மாசம் 4 மாசம் 12,000 சொன்னாங்க. 11 வாங்கிருக்கோம். வீட்டுல 10 குட்டி கிடக்கு. 10 இது 2 12. போன வருஷம் இதே மாதிரி வளர்த்தீங்களா? ஆமா. வளர்த்து லாபம் கிடைச்சா? பரவாயில்ல. வெளியே போகாது, மேட்சில் போகாது. வீட்டுல என்ன தீவனம் கொடுப்பீங்க? அது கீரை, புல்லு, சோறு, அரிசி எல்லாம் கொடுப்பீங்கன்னா வீட்டுல போட்டா செலவு ரொம்ப ஆகும்ல? செலவு இல்லாம எவ்வளவு செய்வீங்க அதை செய்வீங்க. நல்ல அழகான ஆடு. ஆமா வளர்க்க வேண்டும் போறோம்னா சென்னை ஆடு. கலப்பின ஆடு. ஆமா. கொடியா நாட்டாடும் கலந்துதுங்க. நாட்டாடு தான். நாட்டாடு தான். எவ்வளவு? 10,000 வாங்கிட்டு போறோம்ண்ணே.
ஒரு ஆடு 10,000. ஆமா விலை எப்படி சரிதானா? சரிதான். பால் வர்க்கம் எப்படி இருக்கு? நல்லா குட்டி. ஜம்முன் இருக்கு. இந்த ஆடை ஏன் செலக்ட் பண்ணீங்க? சென்னை வயிறு செனாடு. உண்மையில சிலதானா? ஆமா சென்னை. ஏன்னா சந்தையில சில எப்படி கண்டுபிடிச்சீங்க? செனாடு கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு தெரியும், அனுபவம் உண்டு. அனுபவம் தெரியும். திருநாளி தான். என்ன காரணம் செங்குட்டி வாங்கிறீங்க? செங்குட்டி தான். பொட்டைக்குட்டி வளர்க்காண்டி ஆசைக்காண்டி. நம்ம வந்து இப்ப ஆசைக்காண்டி பொட்டைக்குட்டி தான். கலர் பிடிச்சிருக்கா? சுத்த செங்குட்டி தானா? சுத்த செங்குட்டி. என்ன ரகம்னாச்சு? நாடா? நாட்டுக்குட்டி தான். நாட்டுக்குட்டி தான். 3000 சொன்னாங்க. 1500 முடிச்சிருக்கு. 1500 பரவாயில்லையா? பாதி குறைச்சிட்டீங்களா? ஆமா. குட்டி வாங்கணும்னு வந்தீங்களா சும்மா சுத்தி வாங்கணும்னு வந்தீங்களா? மேல இந்த குட்டி எங்கேயுமே ஓடல, நல்லா பார்க்க அழகா இருந்துச்சு, அதனால தூக்கிட்டியா? ஆமா. இங்கதான் பாளையங்கோட்டை தான். 2 குட்டி வாங்கியிருக்கேன். ரெண்டுல பெட்ட குட்டியா கிடா குட்டியா? ரெண்டுமே போட்டேன். இல்ல நான் வளர்க்கு நம்ம வளர்த்து நம்ம அதுல இருந்து குட்டி எடுத்து நம்ம பண்றதுதான் நமக்கு நல்லது. அதனால இருக்கலாம்னு ஆசை. ஆமா. ஓகே, வேற என்ன ஜாப் பண்றீங்க? நம்ம வந்து கார் டிரைவரா இருக்கணும். டிரைவர் பிளஸ் ஆடு வளர்ப்பு. ஆமா, ஆடு வளர்ப்பு. சிட்டினா இட வசதி இருக்கா? என்னன்னா வீட்டுக்குள்ள இடம் இருக்கு. போதும் அந்த இடம் போதும். 7.5 சொல்லி இப்ப 6க்கு முடிஞ்சிருக்கு. ஒரு குட்டி 6000 ரூபாய். ஆமா ஆமா. விலை எப்படி தருது? பரவாயில்லண்ணா. பரவாயில்லை. வீட்டுல எத்தனை குட்டி கிடக்காங்க? ஒரு 10 குட்டி கிடக்கு. 8 இது 12. எண்ணிக்கை பெருக்கணுமா? பெருக்கணும்ண்ணா. இப்ப நாம நல்லது தானே, இது வருமானம் தானே. வருமானம் தான் நமக்கு வந்து என்னன்னா வீட்டுல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கலையா? யார் பாத்துருவா? நீங்களா அவங்க? வீட்டம்மா பாத்துருவாங்க. அவங்க பாத்துருவாங்க. பெண்களுக்கு சொந்த தொழில். கண்டிப்பா. மருதூர் கோயில் கொடைக்கு 1000 ரூபா கூட. சரி, கோயிலுக்கு இங்க முடிச்சல இந்த கலர் இப்படி இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு என்னால பாத்தீங்க? குட்டி தெளிவா இருந்தா போதுமா? அகரம் எதுக்கா? கோயிலுக்கு கொடைக்கு. என்னைக்கு கோயில் கூட? வாரச்சவா காலநாட்டி அடுத்த செவ்வா. இது இந்த புலவருக்கடா புதிய ஒன்று சாமிக்கு 23 சொன்னாங்க. 22. எத்தனை கிலோ கறி இருக்கும்? 20 கிலோ பாத்துருக்கான். 20 கிலோ எதிர்பார்க்கீங்க? பந்தல்ல கொஞ்சம் தோரணமா இருக்கணும்னு அதனால இந்த பந்த காலில் கட்டைக்கா? ஆமா, தோரணை இருக்கணும். ஆமா. பிள்ளை 3 கலரு. ஆமா, கருப்பு செவல வெள்ளை. ஆமா. அந்த சாமிக்கு அதான் அப்படிதான். ஆமா ஆமா, அந்த சாமிக்கு அதான். கோயில் கடைகள் வந்து குவிஞ்சிருக்கு. நீங்க ரேட் எப்படி சௌரியமா சொன்னாங்களா? பரவாயில்லாம மீடியமா இருக்கு. மீடியமா இருக்கு. செம்மறி பொட்டுக்குட்டி 5500 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. பால் கொடுக்கணுமா? புல்லு கிடைக்குமா? பால் பிடிக்கும். பால் வைக்கலாம். இறங்கி நல்லது. நிறைய இடத்துல பார்த்தோம். அங்க இதுதான் கொஞ்சம் அமைச்சிருப்பான். இதான் மனசு பிடிச்சதா? சிஎன் வில்லேஜ். இதுல ஒரு 2 வருஷம் வளர்ப்போம். 2 வருஷம் வளர்ப்பீங்களா? 2 வருஷம் வளர்த்து இது கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. வளர்த்து கோயில் கொடுப்பீங்கன்னா 3 ரூபாய்க்கு கேட்டோம். அவங்க 4 ரூபாய்க்கு தந்தாங்க. ஒரு குட்டி 4 ரூபா தான். 4000 ரூபாய்க்கு. பரவாயில்ல. என்ன காரணம் குறைச்சி தந்த மாதிரி இருக்கா? மதிப்பு அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். எப்படி ஒரு 10 குட்டி கிட்ட பார்த்தோம். அந்த ஒரு குட்டி தான் மனசுக்கு பிடிச்சதோ? தெளிவா இருந்துச்சுன்னா குட்டிக்குளம் எதுக்காக அண்ணாச்சி? கோயில் கொடைக்கு. கோயில் கொடை. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிச்சு? 7 ரூபா. ஒரு குட்டி 7 ரூபாண்ணா. இன்னைக்கு கோயில் கூட வர்ற 6ஆம் தேதி. நத்தத்துக்கு கோயில் கொடைக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு சுடல கோயில். சிலர் கருப்பு கடை வாங்கிட்டு போறாங்க. இது நமக்கு வந்து பால்நல கூட்டி தான் கோயிலுக்கு வெட்டணும். என்ன கலர்லாம் இருக்கு இல்ல? இது வந்து எல்லா கலர் இருக்கு. பால்நல கலர் 30 ரூபா சொன்னாங்க. 20,000 வாங்கிருக்கேன். 10,000 ரூபா குறைச்சிட்டீங்களா? 10,000 குறைச்சி வாங்கிருக்கேன். எத்தனை கிலோ கறி மதிப்பு இருக்கும்? 20 கிலோ இருக்கும். விலை கிராமரிக்கு விலை அதிகம் தான். என்ன காரணம்? கொடை சீசன் இருக்கலாம். ஆமா, கொடை சீசனால விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. வாங்கினா மேல சந்தைக்கு வரலாம். சிஎன் வில்லேஜ் வியாபாரி. ஆமா, இது நான் ஒரு 10 கிலோ பார்த்தேன். இது வந்து 4 பல்லு கிடாயி. ஆமா, கிடாய் பிடிச்சிருந்து வாங்கியிருக்கேன். மனத்துக்கு பிடிச்சிருந்து வாங்கியிருக்கேன். கை வளர்ப்பு குட்டி.